நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு எளிமையான வசிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வசிய முறையை யார் வேணாலும் செஞ்சுக்கலாம்ப்பா. இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். இந்த வசிய முறைன்னு இல்லைப்பா, எந்த வசிய முறையை யார் வேணாலும் கரெக்டாக செஞ்சால் கண்டிப்பாக அது 100% வேலை செய்யும். முழு நம்பிக்கையோடு செஞ்சாங்க அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்காமலாம் இருக்காது. நம்மக்கிட்டே நிறைய பேர் வசியம் பண்ணி கொடுங்க, எளிமையான வசியமாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்களே பண்ணிக்கிறோம் நிறையா பேர் கேட்குறாங்க. நம்மளும் ஒரு சில பேருக்கு சொல்லி கொடுக்குறோம், அவங்களும் ஒரு சில பேர் கற்றுக்கிட்டு கரெக்டாக செய்கிறாங்க. ஒரு சில பேர் அதில் தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு பிடிமனான ஒரு நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறதுனால தோல்வி அடைஞ்சிடுறாங்க. நம்ம ஒரு 10 பேர் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்த அதில் 2 பேர் தான் தேர்ச்சி ஆகுறாங்க. மிச்சம் 8 பேரும் தோல்வி அடைகிறாங்க. அந்த 8 பேரும் தோல்வி அடைகிறதுக்கான காரணம் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது. அந்த 2 பேர் வெற்றி அடைகிறதுக்கான காரணம் முழு நம்பிக்கையோடு செய்கிறாங்க. வெற்றி அடைஞ்சு சந்தோஷம் அப்போ நமக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்கிறாங்கப்பா, எதுக்கோ எங்கேயோ போயிட்டுருக்குறோம். இந்த வசிய முறையை நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வளர்பிறை வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில், அதுக்கு முத நாளோ வீட்லேயோ இல்லை கடையிலையோ எலுமிச்சம்பழம் பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க. அடிப்படக்கூடாது, மெயினாக அடி கீரல் எதுவும் படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பழம் ஒன்று வாங்கி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உங்களுக்கு யார் வசியமாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் ஒருநிலைப்படுத்தி அவங்கள நினச்சி ஒரு 108 தடவை பஞ்சாட்சரம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு நெய்தீபம்லாம் ஃபஸ்ட்டே ஏற்றிடுங்க. உங்கள் குலதெய்வம் முதல் இஷ்ட தெய்வம், விநாயகர், முருகர், உங்களுக்கு எந்த தெய்வம் வணங்கணுமோ எல்லா தெய்வத்தையும் வணங்கினதுக்கு பிறகு தான் இதை செய்யணும். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வசியமாகணும்னு நினைக்கிறவங்கள மனசில் நினச்சி எலுமிச்சங்கனியை உள்ளங்கையில் வச்சு நான் கொடுத்துருக்க மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 விதம்னு ஏற்றுனீங்க அப்படின்னா 108 விதம்னு மொத்தம் தொடர்ந்து 11 நாள் இதை நீங்கள் செய்யணும். ஒரு நாள் செஞ்சிட்டோம் விட்டுட்டோம் அப்படிலாம் செய்யக்கூடாது. தொடர்ந்து 11 நாள் விடாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் வசியமாகணுமோ அவங்க கண்டிப்பாக வசியமாகுவாங்க. எனக்கு இன்னமும் குயிக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதே எலுமிச்சம்பழத்தை நீங்கள் நான் காலையில் பிரயோகம் பண்ணியிருக்கீங்கள்ல, அதே எலுமிச்சம்பழத்தை தூங்கும்போது உங்கள் தலையணைக்கு கீழே வச்சு தூங்குனீங்கனாலும் ரிசல்ட்டு குயிக்காக கிடைக்கும். போதும், இவங்க எனக்கு வசியமாகிட்டாங்க, போதும், இந்த அளவுக்கு எனக்கு வசியம் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை எலுமிச்சம்பழத்தை அக்னியில் போட்டுருங்க. எரியிற நெருப்பில் அக்னியில் போட்டுட்டிங்க அப்படின்னா அது வசியங்கிறது இருக்கும், எலுமிச்சங்கனி இதாக இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய வேலை இல்லை. போதும்னு நினச்சிங்கன்னா அக்னியில் போட்டுருங்க அந்த எலுமிச்சம்பழத்தை. ஆனால் அந்த வசியம் வேணும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுபோல் உங்களுக்கு எதுவும் வசியம் செய்யணும், தொழில் வசியம் பண்ணணும், குடும்பம் வசியங்கள் பண்ணணும், எதாக இருந்தாலும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.